அனைவருக்கும் வணக்கம். த மேஜிக் அப்படிங்கிற புத்தகத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். ரோண்டா பர்னி அப்படிங்கிறது அந்த புக்கோட ஆத்தர். இதுல நம்ம வந்து போன செஷன்ல 2 பிராக்டிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். டே 13 அப்படிங்கிறதுக்கான பிராக்டிஸ் என்னன்னா, மேக் ஆல் யோர் விஷஸ் கம் ட்ரூ. அதாவது உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நனவாக்குங்கள். அதுல நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணோம்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் ஏற்கனவே உங்க வாழ்க்கையில கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்க வந்து நினைச்சுக்கணும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் அந்த தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி, இதெல்லாம் எனக்கு இப்போ ஒரு வேலை வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வேலை வந்து உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு. ஒரு பொருள் ஆசைப்படுறீங்கன்னா அந்த பொருள் ஏற்கனவே உங்ககிட்ட கிடைச்சா நீங்க என்ன மாதிரி உணர்வீங்க? சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த சந்தோஷம் அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து நீங்க மனசுக்குள்ள விஷுவலைஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ அதை வந்து நீங்க யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? உங்களுடைய லவ்டு ஒன்ஸ் யார்கிட்டயாவது போய் சொல்லுவீங்கல்ல? அந்த நல்ல அந்த நல்ல செய்தியை யார்கிட்டயாவது போய் சொல்லுவீங்க. ஸோ யார்கிட்ட சொல்லுவீங்க, அதை எப்படி சொல்லுவீங்கங்கிறதையும் நீங்க மனசுல வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க அதுக்கு எப்படி நன்றி உணர்வு சொல்வீங்க? உதாரணத்துக்கு நீங்க கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வந்து ஒரு பூஜை பண்ணலாம். அந்த மாதிரி இல்லாட்டி அந்த வேலை கிடைச்சதுக்காக, இல்லை நீங்க ஆசைப்பட்டது கிடைச்சதுக்காக நீங்க கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு செயல் செய்வீங்க இல்லையா? அதுதான் வந்து இந்த டே 3 ஆன ப்ராக்டிஸ். இதை வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், நீங்க வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா உங்களுக்கு வேலை வேணும், இல்லை ஒரு பொருள் வந்து கண்டிப்பா இது என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இந்த டே 13ல அவங்க சொன்ன இந்த மேக் ஆல் யோர் விஷஸ் கம் ட்ரூ அப்படிங்கிறதுல இருக்கு. டே 14 பார்த்தீங்கன்னா ஹாவ் அ மேஜிக்கல் டே. ஒரு மந்திரமான நாளை அனுபவிங்கள் அப்படிங்கிறது. இப்போ எல்லாருக்குமே ஒரு நாள்ல வந்து என்னெல்லாம் செய்யணும்னு நீங்களே யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல? இன்னைக்கு காலைல இருந்து நான் படுக்க போற வரைக்கும் எனக்கு இன்னென்ன வேலைகள் இருக்கு அப்படிங்கிறது அந்த டேல ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. அது சின்னதா ஒரு சமையலா இருந்தா கூட சரி, என்ன சமைக்கணும், இன்னைக்கு நான் என்ன காய் செய்யணுங்கிறது கூட ஒரு டாஸ்க் தான். அது கூட நீங்க வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல? ஸோ ஒரு கடைக்கு போய் நான் இந்த பொருளை வாங்கணும், என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசணும், இந்த பர்சனை மீட் பண்ணணும், இல்லை ஆஃபீஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஃபைலை நான் பாஸ் கிட்ட சப்மிட் பண்ணணும், இன்னைக்கு இந்த டைமுக்கு இந்த மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய டாஸ்க் எல்லாம் இருக்கும்ல? அதெல்லாம் வந்து அந்த டேக்கான எல்லா டாஸ்கையும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சாச்சு. அதுவும் நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா அந்த எல்லா டாஸ்கையும் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க மனசுல வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து நீங்க தேங்க்யூ சொல்றது தான் இந்த டே 14க்கான ப்ராக்டிஸ். ஸோ இப்படி நீங்க செய்யும் பொழுது அந்த நாள் எப்படி இருக்குன்னா, எந்தவித தடங்களுமே இல்லாம நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே அப்படியே நடக்கும் கரெக்டா. நிறைய டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், பிளான் போடுவோம், நிறைய பிளான் போட்டு வச்சிருப்போம், ஆனா அது பிரகாரம் நடக்குமா? நடக்காது. நம்ம பாட்டுக்கு அது நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். பட் இந்த பிராக்டிஸை நீங்க செய்யறது மூலியமா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன பிளான் போட்டு வச்சிருக்கிறீங்களோ அது கரெக்டா அதே மாதிரி நடக்கும். ஸோ இது என்னோட லைஃப்லயுமே நடந்திருக்கு. நான் இப்போ வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ அதுக்கான இதெல்லாம் ஷெட்யூல்ட் எல்லாம் நான் போட்டு வச்சிருந்தேன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடங்கள் வரும், உடம்பு சரியாம போகும், இல்லாட்டி யாரையாவது பார்க்கணும்னு தோணா அது பார்க்க முடியாம ஆகும், ஏதாவது ஒரு தடங்கள் வரும். ஸோ அது பண்ண முடியாமையும் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த தடவை நான் இந்த ப்ராக்டிஸை வந்து முன்கூட்டியே இதை நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்ட பிறகே நான் ஆரம்பிச்சேன். ஸோ எவ்ரிடே அந்த ப்ராக்டிஸை வந்து நான் எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப நல்ல விதமா என்ன பிளான் போட்டோமோ அதே மாதிரி கரெக்டா நடந்துச்சு. ஸோ இது நிஜமாலே வந்து உங்க லைஃப்ல ஒரு மிராக்கல் கொண்டு வரும். பட் இதை வந்து ரொம்ப சின்சியரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சில பேருக்கு மெடிடேஷன் கூட பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இந்த மேஜிக் புக்ல சொல்லக்கூடிய இந்த பிராக்டிஸ், அதாவது இந்த கிராட்டிடியூட் பிராக்டிஸை நீங்க பண்றது மூலியமா கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நான் அடுத்த 2 பயிற்சி எடுத்திருக்கேன். அது என்னன்னா டே 15 அவங்க சொன்னது வந்து மேஜிக்கலி ஹீல் யோர் ரிலேஷன்ஷிப். அதாவது என்னன்னா உங்கள் உறவுகளை மந்திரமாக குணப்படுத்துங்கள். இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய உறவுகள் இருக்கும் நமக்கு. நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை பாஸ் எடுத்துக்கலாம், இல்லை உங்க கொலீக், நெய்பர்ஸ், இப்படி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரோடையும் நம்ம ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்றோமான்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலது நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்போம், ஒரு சிலது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அந்த கஷ்டமான
சில ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பாவே இருக்கும். அதாவது அந்த உறவுனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்படியே அதுல அந்த உறவுல இருக்கிறதே உங்களுக்கு வந்து ரொம்ப கடினம். இதை இன்னமும் நம்ம வாழ்க்கையில கொண்டு போறதே முடியாத காரியம் அப்படிங்கிற மாதிரி சில உறவுகள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம நிறைய குறை சொல்லுவோம் அந்த பர்சன் மேல. அதாவது இவங்கனால தான் எனக்கு லைஃப் இப்படி இருக்கு, இவங்கனால எனக்கு கஷ்டம் வருது, இவங்க இல்லைன்னா என் லைஃப் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும், இவங்கனால நான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ளேம் வேற சொல்லுவோம் அந்த பர்சன் மேல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த அளவுக்கு அவங்க மேல நம்ம வந்து ஒரு குறை சொல்லிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த உறவு எப்படி இருக்கும்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுமா, ரொம்ப இன்னும் மோசமா போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு புரோக்கன் ரிலேஷன்ஷிப் இல்ல ரொம்ப மோசமான சேலஞ்சிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்கன்னா அதை வந்து நீங்க எப்படி சரி செய்யலாம்னா இந்த கிராட்டிடியூட் மூலியமா நீங்க கண்டிப்பா சரி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஈஸியான வழி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்னதான் வந்து அவங்க கிட்ட பேசினா கூட அவங்களுக்கு புரியாது. நீங்க பேசி புரிய வைப்பீங்க, இல்ல நான் தான் சரி நீ தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்ல. வெறுமே இந்த ரிலேஷன்ஷிப்காக இவங்க சொல்ற இந்த பிராக்டிஸை நீங்க பண்ணினாவே போதும். நீங்க மட்டும் பண்ணா கூட போதும். அதுவும் அந்த அவங்களுக்கு அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க ஒருத்தர் இந்த கிராட்டிடியூட பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே அந்த உறவு வந்து சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இப்போ ஒருத்தர் மேல நீங்க வந்து கோபத்தை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த உறவு சரியில்லைங்கும் போது அவங்க மேல உங்களுக்கு கண்டிப்பா கோபம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எதிராக கோபம் அப்படிங்கிறத நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து புத்தர் வந்து எப்படி சொல்றாருன்னா, ஒரு சூடான ஹாட் என்ன சொல்ல ஹாட் கோல் அப்படின்னு அந்த கறி கட்டை சொல்லுவாங்கல்ல, சூடான அந்த கறிக்கட்டைய நீங்க அவங்க மேல போடணும்ட்டு கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா அதை யாரு வந்து அதனால யார் கஷ்டப்பட போறது? நீங்க தான். அவங்க மேல வந்து நீங்க கோபத்தை எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறீங்களோ அது அவங்கள பாதிக்கிறத விட உங்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து அது ரொம்ப அதிகமா பாதிக்கும். அப்படிங்கறதுனாலதான் அந்த எமோஷனல் ரிலீஸ், அந்த கோபம்ங்கிறது ஒரு எமோஷனல் தான். இப்போ இந்த கிராட்டிடியூட் என்ன சொல்லுதுன்னா, எப்படி நம்ம இங்க ஒரு மெடிடேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த கிராட்டிடியூடும் வந்து உங்களை வந்து ஹீல் பண்ணுது. அந்த பர்சனுக்கு அகெயின்ஸ்டா நீங்க என்ன மாதிரியான ஒரு பேட் எமோஷனை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களா, அவங்கள சம்பந்த நெகட்டிவ் தாட்ஸும் வச்சிருப்பீங்க, நெகட்டிவ் எமோஷனும் அவங்கள பத்தி வச்சிருப்பீங்க. நீங்க வந்து அவங்க இப்படிதான், இவங்க மோசமானவங்க அப்படின்னு அவங்க செஞ்ச சில விஷயங்கள், அவங்க பேசினது, அவங்க வந்து என்ன உங்களுக்கு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவங்க மேல ஒரு கோபம், கவலை, பயங்கரமான ஒரு பதட்டம், இது எல்லாமே அவங்க மேல உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த உறவு வந்து சீராயிடும் அப்படிங்கிறத இந்த கிராட்டிடியூட் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. இப்போ ரோண்டா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஹாப்பியா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த உறவு வந்து கொஞ்சம் அப்படியே கஷ்டம் ஆகுது. ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போகுது. கடைசியில அது என்ன ஆயிடுதுன்னா பிரேக்கப் ஆயிடுது, ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் வேற இருக்கு. ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு புரோக்கன் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இதை நம்ம எப்படி சரி செய்யலாம், எப்படி நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ஹீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குழந்தைகள் வந்து யார் மூலியமா கிடைச்சிருக்கு? அந்த எக்ஸ் பார்ட்னர் மூலியமா தான். என்னதான் அந்த பார்ட்னர் பிரிஞ்சு போனாலும், ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போனாலும் அந்த குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். ஸோ அவங்க மூலியமா அந்த மதருக்கு வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால இந்த உறவுல அவங்க எப்படி கிராட்டிடியூடு செலுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம், இந்த குழந்தைகளை எனக்கு கொடுத்த அந்த எக்ஸ் பார்ட்னருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்காக அந்த ஹஸ்பண்ட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அதுக்காக நம்ம நன்றி சொல்லலாம். என்னதான் பிரிஞ்சு இருந்தா கூட அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னா அந்த எக்ஸ் பார்ட்னர் தான். ஸோ அதை நினைச்சு அவங்க நன்றி சொல்லலாம். அதே சமயம் ஃபேமிலியா எத்தனையோ நல்ல நினைவுகள் எல்லாம் இருக்கும், ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நினைச்சு வந்து அவங்க வந்து கிராட்டிடியூடு செலுத்தலாம். ஸோ இந்த மாதிரி லைஃப்ல பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போனதா இருந்தா கூட, பாஸ்ட் முடிஞ்சு போனதா இருந்தா கூட, அதனால உங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு வந்திருக்குல்ல மனசுல, அவங்க அவங்க வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சே போனா கூட உங்களுக்கு அவங்க மேல கோபம், கவலை இதெல்லாம் பயங்கரமா ஹோல்டு பண்ணி உள்ள வச்சிருப்பீங்க. அதுல இருந்து சரி பண்றது, வெளியில வர்றதுங்கிறதே ஒரு பெரிய காரியமா இருக்கும். ஸோ அதனாலதான் அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க அவங்க கூட இருக்கும் பொழுது நிறைய ஹாப்பி மொமெண்ட்ஸ் இருக்கும். அவங்களோட நீங்க இருக்கும் பொழுது நிறைய விஷயத்த கத்திருப்பீங்க, நிறைய அவங்க கத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினைச்சு நீங்க வந்து கிராட்டிடியூடோட இருக்கலாம். அதே மாதிரி அந்த எக்ஸ் பார்ட்னர் வந்து லைஃப்ல இருக்கும் பொழுது ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்க கஷ்டமான காலத்துல இருந்த சமயத்துல அவங்க உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டோ எமோஷனல் சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அப்படியே உங்களுடைய மனசுக்குள்ள நினைச்சு பார்த்து அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நீங்க வந்து நன்றி சொல்றது மூலியமா நீங்க போய் அவங்களோட சேரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹீலிங் நடக்குது. ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். எத்தனையோ பேர் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா அவங்க பிரிஞ்சே போனாலும் பயங்கரமான இன்னும் அவங்க கூட இருந்ததை விட இன்னும் பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து விடுவிக்கிறது தான் இந்த கிராட்டிடியூட், அந்த ஹீலிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இன்னொன்று வந்து இந்த ரோண்டா அவங்களுடைய சொந்த அம்மா அப்பாவோட கதையே சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களாம், ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். ஒரு நாள் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாம இறந்து போயிட்டாராம். ஸோ அதனால அவங்க அம்மானால வந்து அந்த துக்கத்தை வந்து தாங்கிக்கவே முடியலையாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி கப்பலாம். எல்லா அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாவே தான் இருந்துட்டு இருந்தாங்களாம். ஒரு ஒரு கட்டத்திலயும் அவங்க அம்மாவும் சரி எந்த கஷ்டமே பட்டது இல்லையா. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்தவங்களாம். ஸோ அவங்க அப்பா இல்லைங்கும் போது அவங்க அம்மாக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே ஒரு ஆழ்ந்த, அதாவது என்ன சொல்றதுன்னா எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு துக்கத்துல மூழ்கிட்டாங்களாம். யார்கிட்டயும் பேசாம ஒரு மாதிரி தனிமையிலே இருந்துட்டு அந்த மாதிரி ஆயிட்டாங்களாம். ஸோ அப்ப அவங்க வந்து எப்படி அவங்கள ஹீல் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அவங்க அவங்க உயிரோட இருக்கும்போது, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து உயிரோட இருக்கும் பொழுது அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ், அவர் என்னெல்லாம் இவங்களுக்கு gift வாங்கி கொடுத்தது, ஸோ இவங்க வந்து அவர் வந்து குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சது, அதெல்லாம் வந்து பாஸ்ட்ல நடந்த குட் மெமரிஸ் எல்லாம் அவங்க ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு வந்து நன்றி உணர்வு செலுத்த ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கப்புறம் அவரோட அவங்க ஹஸ்பண்டோட இருக்கும் பொழுது சில விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதாவது ஒரு கோர்ஸ் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரைடு, அதாவது கார் டிரைவிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறது. இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ஹஸ்பண்டோட இருக்கும்போது நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்ற நினைச்சு அது பண்ண முடியாம அவங்களுக்கு ஆயிருக்கு. அதாவது நிறைய நமக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அதுக்கான நேரம் இருக்காது, இல்ல உடம்பு ஒத்துழைக்காது. ஸோ அந்த மாதிரி தவறி போன விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க அம்மா என்ன பண்றாங்களா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்த பிறகு அது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி பண்ண பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அந்த கஷ்டத்துல இருந்து, அந்த மன கஷ்டத்துல இருந்து, அந்த துக்கத்துல இருந்து வெளியில வந்து மறுபடியும் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவங்களால வாழ முடிஞ்சுச்சாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் நிறைய இவங்களுக்கு கத்து கொடுத்ததுக்கு எல்லாம் கிராட்டிடியூட் சொல்றது, அவங்க இப்ப வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் பண்ண முடியுது இல்லையா, அதுக்கெல்லாம் அவங்க வந்து கிராட்டிடியூட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி செஞ்சு சொல்லி இந்த மாதிரி பண்ணது மூலியமா அவங்க இப்போ வந்து நல்ல சந்தோஷமா, அவங்க அப்பா இறந்தா கூட, ரோண்டாவோட அப்பா இறந்தா கூட அவங்க அம்மா வந்து அந்த துக்கத்துல இருந்து வெளியில வந்து சந்தோஷமா அவங்களால பழையபடி அவங்க வாழ்க்கையை வந்து கண்டினியூ பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு உறவை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இன்னைக்கான ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு உறவு, எல்லா உறவுமே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏதாவது ஒரு புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கோங்க. ரொம்ப டஃப்பா இருக்குப்பா, இவங்களோட நம்ம போறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து யாரு நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாரு சரி தப்பு, அவங்க என்ன பேசுனாங்க, நம்ம என்ன பேசணும், அதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. இல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நல்லதே ஒண்ணுமே கிடையாதுப்பா, இவங்களோட எனக்கு வந்து ஒண்ணுமே நல்லதே நடக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மாதிரியான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தொடக்கத்துல இருந்தே நல்லாவே இல்லப்பா, இவங்களோட ஸ்டார்டிங் டே ஒன்ல இருந்தே இவங்க கூட எனக்கு நல்லா இல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கூட அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த பர்சன் கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க நெகட்டிவா நிறைய பண்ணியிருப்பாங்க, பேச்சுலயும் சரி செயல்லையும் சரி நிறைய நெகட்டிவா நமக்கு செஞ்சிருப்பாங்க. அதனால நம்ம வருத்தமும் பட்டிருப்போம். ஆனா அந்த பர்சன் கிட்டன்னு சில குட் குவாலிட்டிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை மட்டும் நீங்க பிக் பண்ணுங்க. ஸோ உட்காந்து அவங்கள வந்து மனசுல நினைச்சிட்டு இவங்க கிட்ட என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஒரு 10 விஷயங்கள் வந்து அதுல அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி, இது எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா அவங்க பேரை சொல்லி, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்டுன்னு எடுத்துக்கோங்களேன், அவங்க பேர் கீதாவோ சீதாவோ ஏதாவது ஒன்று இருந்தா கூட, இப்போ சீதா, எனக்கு வந்து நீ எனக்கு இந்த கஷ்டமான சூழல்ல நீ எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி உங்களுடைய பார்ட்னரோ இல்லை யாரா இருந்தாலும் சரி, ஒரு அப்பா கிட்டேயோ ஒரு அம்மா கிட்டேயோ இல்லை உங்க பாஸோ, என்ன மாதிரி உங்க பிரதரோ சிஸ்டரோ யாரா இருந்தாலும் சரி, எந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கோ
அந்த பர்சன் கிட்ட என்னெல்லாம் குட் குவாலிட்டிஸ் இருக்கு, அவங்க கிட்ட அவங்கனால நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அதுக்கெல்லாம் நீங்க வந்து நன்றி உணர்வு அவங்க பேரை சொல்லி சொல்லி நீங்க எழுதணும். ஒரு 10 பாயிண்ட் அப்படி எழுதும்போது பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருந்து ஒரு பாரமே கம்மியான மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ரிலீஃபா ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ நேரம் வந்து அவங்க மேல இருந்த அந்த கோபமோ கவலையோ அது உங்களுக்கு விட்டு போன மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது கண்டிப்பா நடக்குது. நம்ம வந்து ஒரு ஒரு தடவையும் நீங்க வந்து நினைச்சு பாருங்களேன் அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி. அதே மாதிரி அந்த நல்ல விஷயங்கள், அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள், அவங்க கிட்ட இருக்க குட் குவாலிட்டிஸ் பத்தி நீங்க நினைச்சு எழுதி கிராட்டிடியூட் எழுதி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரிலீஃப் வரும். ஸோ இதுதான் அந்த ப்ராக்டிஸ். இதை வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்க வந்து இது உங்களுடைய வாழ்க்கை. உங்க வாழ்க்கை வந்து நீங்களே ஹார்ம் பண்ணிக்கிறீங்க. எப்படி ஹார்ம் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான எமோஷன்ஸை நீங்க வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுனால உங்க வாழ்க்கையை நீங்களே வந்து ஹார்ம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும்னா முதல்ல இந்த கிராட்டிடியூடை நம்ம செலுத்த பழகிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, ஒருத்தர் மேல உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு வெறுப்பு கோபம் இதெல்லாம் வருதோ உடனே இம்மிடியட்டா இந்த ப்ராக்டிஸை நீங்க பண்ணி சரி பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லா மனுஷங்களும் கெட்டவங்க கிடையாது. எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம நிறைய டைம் சொல்லுவோம், அவங்க வந்து பயங்கரமான விஷம்பா, பயங்கரம். அவங்க வந்து வாயை திறந்தாவே ரொம்ப நெகட்டிவா தான் பேசுவாங்க. எண்ணமே நெகட்டிவா தான் இருக்கு. அப்படியே நெகட்டிவ் வைப்ஸ் தான் அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட வருது அப்படிலாம் சொல்லுவோம். பட் அவங்க கிட்டயும் நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும். நீங்க நல்லா அதை அப்சர்வ் பண்ணி பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி அது கிராட்டிடியூட் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் நம்ம செஞ்சுக்கிறோம். ஏன்னா மத்தவங்க நெகட்டிவா இருக்காங்கன்னு அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சா அந்த நம்ம வந்து ஒரு சூடான கறிக்கட்டையை நம்ம கையில வச்சுட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? அது நம்மள தான் ஹர்ட் பண்ணும். நமக்கு தான் அது வந்து ஆபத்து. நம்ம வாழ்க்கையை நம்மளே தான் கெடுத்துக்கிறோம். ஸோ அதனால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு நன்றி உணர்வு செலுத்தி நல்ல விதமா நல்ல ஒரு குட் ஃபீலிங்கை உங்களுக்குள்ள உருவாக்குறது மூலியமா நம்ம வாழ்க்கையும் வந்து நம்ம சிறப்பா அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை நீங்க வந்து இப்போ கரண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே எடுத்துக்கிட்டா கூட கரண்ட் ரிலேஷன்ஷிப்ல இது செய்யறது மூலியமா அந்த மேஜிக்கை வந்து உங்க கண்ணு முன்னாடி அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். இன்னும் ஹாப்பியா இருப்பீங்க. இன்னும் நல்ல விஷயங்கள் அது வந்து நல்லா நடந்துட்டே இருக்கும். அதை நீங்க உங்க கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி பாஸ்ட்ல நடந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அதுக்குமே நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்க கிராட்டிடியூட் சொல்றது மூலியமா உங்க கரண்ட் ரிலேஷன்ஷிப்புமே இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ல நினைச்சு உங்க ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இல்ல நல்லா இன்னும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சா கூட அதுக்கும் நீங்க இதே மாதிரி எப்படி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து அதுக்கு ஒரு கிராட்டிடியூட் எழுதுறது மூலியமா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். எல்லாமே வந்து அந்த சஸ்டைனபிலிட்டி தான். நம்ம ஒரு 10 நாள் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருவோம். பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படிங்கிற மாதிரி பழைய நிலைமைக்கு மறுபடியும் வந்துருவோம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம அதை வந்து அப்படியே கடைப்பிடிக்கணும், அந்த சஸ்டெயின் பண்ணிக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸுமே உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட இந்த ஃபோனில் டைப் பண்ணுறது, இந்த வாய்ஸ் மெசேஜ் மூலியமா சொல்லி டைப் பண்ணுறது, நீங்கள் அதை மனசுக்குள்ளே சொல்லிக்கிறது, இதெல்லாம் பண்ணி நீங்கள் எப்படியாவது பண்ணிடுங்க. அதே மாதிரி இதுக்கான ப்ராக்டிஸ் எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல நம்ம காலையில் அந்த 10 பாயிண்ட்ஸ் எழுதுவோம்ல, நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்றது, அதாவது நம்ம உடலுக்கு சொல்றது, நம்ம பொருட்களுக்கு சொல்றது, நம்ம வாழ்க்கையில இருக்க மனுஷங்களுக்கு நன்றி சொல்றது, இப்படி ஒரு 10 விஷயங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் எது வந்து ரொம்ப கஷ்டமான ரிலேஷன்ஷிப்போ அதை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு அதுல அதுல என்னெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க, அந்த பர்சன் மூலியமா என்ன கத்துக்கிட்டீங்க, இல்ல அவங்கனால எனக்கு ஒண்ணுமே யூஸ் இல்ல அப்படின்னாலும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு குட் குவாலிட்டிஸ் இருக்கா அதுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு அவங்க உதவி செய்யலைனாலும் மற்றவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை கூட ஒரு குட் குவாலிட்டியா நினைச்சு நீங்க அதுக்காக கூட நன்றி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களுக்குமே ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஸோ ஏன்னா நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய உணர்வு மூலியமா தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து வேலை செய்யுதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம உணர்வுங்கிறது வந்து நல்ல குட் ஃபீலிங்கா எப்பவுமே வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். ஸோ நாம வந்து நம்ம மனசை நல்லாவே மாற்ற முடியும். நம்ம மனம் அப்படிங்கிறதே வந்து ஒரு மருந்து தான். அது நம்ம கையில தான் இருக்கு. மனசை நீங்க மாத்தி அமைச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம வெளியில இருக்க நடக்கிறது எல்லாமே நல்ல விதமா தான் நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்க வந்து செய்யுங்க. அப்புறம் படுக்க போகும்போது இந்த கூழாங்கல் கையில வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் அந்த டேல நமக்கு என்ன நல்லது நடந்திருக்கோ அதை வந்து அதுக்கு நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறது தான். ஸோ இதுதான் வந்து அந்த டே 15க்கான ப்ராக்டிஸ். இப்போ அடுத்தது வந்து டே 16.
டே 16ல என்ன சொல்றாங்கன்னா, மேஜிக் அண்ட் மிரக்கல் இன் ஹெல்த். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் உறவு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய ஆரோக்கியம், நம்ம ஹெல்த்தை வந்து எப்படி நல்லா வச்சுக்கலாம், எப்படி வந்து நமக்கு மோசமான ஹெல்த்தா இருந்தாலும் அதை எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது. இது தமிழ்ல ஆரோக்கியத்தில் மாயையும் அற்புதங்களும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஹெல்த்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே ஆரோக்கியமா தான் இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நமக்குள்ள வந்து ஒரு நல்ல ஆற்றல் சக்தியோட தான் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய பர்த் ரைட், இதுதான் நம்மளுடைய பிறப்புரிமையே. ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. எப்பாவது நம்ம நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். எப்பாவது தான் நம்ம சந்தோஷமா இருப்போம். மற்ற நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாவும் எதையாவது ஒன்று கஷ்டத்துல, ஒரு கை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலின்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு வலியோடையும் ஒரு வேதனைங்கிறத ஒரு சஃபரிங் நமக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து கரெக்டானது கிடையாது. எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது, எப்பவுமே எனர்ஜியோட இருக்கிறது தான் பர்த் ரைட் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது இந்த ஹெல்த்துக்கு எப்படி சொல்லணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் ஹெல்த்தை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னோட ஹெல்த்தை வந்து நான் ரொம்ப ஆரோக்கியமாகவே ரெஸ்டோர் பண்ணிக்கணும், அதை அப்படியே ஆரோக்கியமாகவே என் ஹெல்த்தை நான் வச்சுக்கணும்னா அதுக்கான ஈஸியான வழி என்னன்னா இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஹெல்த் சம்பந்தமா இல்ல வாழ்க்கையில சில பேர் வந்து இந்த கிராட்டிடியூட அப்ளை பண்ணி வாழ்க்கையில இம்ப்ரூவ் ஆகி ஜெயிச்சிருக்காங்களாம். அதுக்கு வந்து ரோண்டா வந்து ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா www.thesecret.tv/ அதுக்கப்புறம் ஸ்டோரி சொல்றாங்க. இதை நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கிராட்டிடியூட் யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கை வந்து எவ்வளவு மாறி இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய பிசிக்கலா நமக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆயிடும். ஏன்னா அதை பத்தி நமக்கு வந்து யோசிப்போம், கவலைப்படுவோம், இதெல்லாம் வந்துருது இல்லையா? ஸோ நமக்கு வந்து மென்டலாவும் நமக்கு ஏதாவது ஒரு டிஸார்டர் வந்துடும். கண்டினியூஸா உங்களுக்கு ஒரு முட்டி வலி இருக்கு, கண்டினியூஸா பல வருஷமா ஒரு வலியோடையே நான் வந்து இருந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது அது உடலை மட்டுமா அஃபெக்ட் பண்ணுது, மனசையும் தான் சேர்ந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ மனசும் என்ன ஆயிடுதுன்னா வீக் ஆயிடுது, நம்மளுடைய உடலும் வீக் ஆயிடுது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே அந்த ஃப்ளோ ஆஃப் ஹெல்த், இந்த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் ஹெல்த் அப்படிங்கிறத வந்து அதிகரிக்கிறதுக்கு தான் இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த கிராட்டிடியூட்னால நல்ல விஷயங்கள், நல்லாவே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த பிளாசிபோ நோசிபோ எஃபெக்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம வந்து நம்ம நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க நம்புனீங்கன்னா ஆரோக்கியமா இருப்பீங்க. இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு 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 கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த கேன்சர்னாவே என்ன இருக்கும், நமக்கு வந்து அந்த கீமோதெரப்பி பண்ணுவாங்க. இந்த கீமோதெரப்பியில் வந்து ஹை ரேடியேஷன்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தர் போறாரு. அவருக்கு வந்து இந்த ரேடியேஷன் இது கொடுக்குறாங்க. அவர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, ஒரு ஸ்டேஜ் 4 கேன்சர்ல இருக்காரு. டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்க கீமோதெரப்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவருக்கும் வந்து அதுல பயங்கர நம்பிக்கை. சரி நமக்கு வந்து கீமோதெரப்பி போகலாம், நம்ம கேன்சரை சரியாயிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு. அவரும் போறாரு, அந்த கீமோதெரப்பியை பண்றாரு. அங்க அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மெஷினை வந்து ஆப்ரேட் பண்ற ஒரு ஆள் வந்து அதை ஆனே பண்ணாம விட்டுறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, அது ஆன் ஆயிருக்கு, நமக்கு வந்து அந்த ரேடியேஷனை நம்ம வந்து நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு, நம்ம அப்சர்வ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இவர் பாட்டுக்கு படுத்திருக்காரு. ஸோ அங்க மெஷினே ஆன் ஆகல. ஆனா ஒரு 10 செஷனாவது இவர் போயிருக்காரு. ஸோ இப்படியே போயிட்டு போயிட்டு அங்க மெஷின் ஆன் பண்ணாமே இருக்கு, இது நடந்திருக்கு. ஆனா இவருக்கு என்ன ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா, அங்க கேன்சர் வந்து கியூர் ஆயிடுது. அது ரொம்ப லேட்டரா தான் அவங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாரு, ஐயோ அந்த மெஷினே ஆன் ஆகலன்ட்டு. அதுவே வந்து இன்னொரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் கேன்சரு, அவங்களும் வந்து கீமோ பண்றாங்க. பட் அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு டவுட், இந்த கீமோ பண்ணுனா மட்டும் என்ன சரியாக போகுது, அதெல்லாம் அப்படி ஆகிறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸ்டேஜ் 4 கேன்சர்ல இருக்கும், அந்த கீமோ சரி பண்ணிருமான்னு ஒரு செல்ஃப் டவுட்டோட போறாங்க. பார்த்தா அது அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே அவங்களுக்கு வந்து சரியாகல. ஸோ இதுதான் வந்து அந்த பிளாசிபோ எஃபெக்ட். ஸோ நீங்க வந்து எதை நம்புறீங்களோ அதே மாதிரி நீங்க உங்களுக்கு நோய் சரி ஆகாது அப்படின்னு நம்புனீங்கன்னா அங்க நோசிபோ எஃபெக்ட்னா அந்த நோய் இன்னும் அதிகரிச்சிடும். அதுதான் இவங்களுமே இந்த கிராட்டிடியூட் மூலியமா நமக்கு வந்து சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உடம்புல ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கண்டிஷன் இருக்குன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த நோய் சம்பந்தமா ஒரு பேட் ஃபீலிங் வச்சிருப்பீங்கல்ல, அந்த பேட் ஃபீலிங் என்னவா இருக்கும், ஒண்ணு கவலைப்படுவீங்க, இல்லைன்னா வந்து
அது சம்மந்தமா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அது சம்மந்தமா பதட்டப்படுவீங்க. இல்லை எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி பேசுவீங்க. இது எல்லாமே இருக்கும். இன்னும் சொல்ல போனா சில பேர் வந்து அவங்களோட உடல் சம்பந்தமான அப்பியரன்ஸுக்கு கூட அவங்கள உடல் சம்பந்தமான ஐயோ நமக்கு வந்து கை இப்படி இருக்கு, கால் இப்படி இருக்கு, நான் குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், இது அவங்களுடைய அப்பியரன்ஸ் சம்பந்தமாவே அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணமோ ஒரு பேட் தாட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி பேட் எமோஷன்ஸ் தான் அவங்களும் கேரி பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்குள்ள இருக்கும். இது எல்லாமே அந்த நோய் சம்பந்தமா உங்களுக்கு ஒரு பேட் ஃபீலிங் இருக்கும் இல்லையா? ஸோ அது என்ன ஆக்கும், அந்த மாதிரியான ஒரு பேட் தாட்ஸும் பேட் ஃபீலிங்கும் என்ன பண்ணும்னா இன்னும் உங்க உடம்ப வந்து வர்சன் பண்ணும், இன்னும் அது வந்து பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் சொல்லுது. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபோக்கஸ் வந்து எதுல வைக்கிறோமோ அதுல வந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகும்னு. வேற எவர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ், இதுதான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்க நெகட்டிவான உங்க உடல்ல ஒரு நோய் இருக்குன்னா நோய் சம்பந்தமாவே நீங்க யோசிக்கிறது, பேசுறது, கவலைப்படுறது, இது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன செய்யும், இன்னும் அந்த அந்த நோய் இன்னும் அதிகரிக்கும், இன்னும் மோசமாவே போயிட்டே இருக்கும். ஸோ இவங்களும் வந்து என்ன சொல்றாங்க ரவுண்டா ஒரு ஒரு சாப்டர்லயும், கிராட்டிடியூடோட இருந்தா உங்களுக்கு அபரிவிதம் அபண்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அதுவே கிராட்டிடியூடே இல்லாம இருந்தீங்கன்னா என்ன பண்ணும், இன்னும் அது வந்து உங்ககிட்ட இருக்கிறதும் போயிடும் அப்படிங்கிறது தான். கொஞ்சமாவது நீங்க நடமாடிட்டு இருக்கீங்க, கை கால் வலிச்சா கூட உங்களால வேலை செய்ய முடியுது, நடமாடிட்டு அது இருக்க முடியுது. ஆனா இப்போ நீங்க புலம்புறீங்க, கம்ப்ளைண்ட் பண்றீங்க, எனக்கு இப்படி வலிக்குது அப்படி வலிக்குது எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அது சம்மந்தமா பேசுறது, கவலைப்படுறது, இப்படியே ஒரு பேட் எமோஷன்லயே இருந்தீங்கன்னா நீங்க நடமாறதும் போய் படுத்த படுக்கை ஆயிடுவீங்க. ஸோ அதனால நம்ம வந்து நமக்கு இப்போதைக்கு நம்மளால நடக்கவாது முடியுதே, அதுக்காவது நம்ம கிராட்டிடியூடோட இருக்கணுமே அப்படிங்கிறது தான் நம்ம இங்க செய்ய வேண்டியது. ஸோ அதை தான் இவங்க வந்து அப்படி நம்ம செய்யறது மூலியமா தான் அந்த மேஜிக், அந்த ஹெல்த் வந்து அந்த மேஜிக்கல் ஃப்ளோ அப்படிங்கிறது நமக்குள்ள அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க என்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அது என்னன்னா, முதல்ல பாஸ்ட்ல நீங்க என்ன மாதிரி ஹெல்த்தை ரிசீவ் பண்ணீங்க, அதாவது இப்போ உங்க சைல்ட்ஹுட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தையா இருக்கும்போது நீங்க ஜாலியா ஒரு பிரைமரி ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, 1 to 5th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருந்திருக்கும், நல்லா ஜாலியா இருந்திருப்பீங்க, கவலை கூட பட்டிருக்க மாட்டோம், ஜாலியா விளையாடுவோம், சாப்பிடுவோம், நல்லா தூங்கியிருப்போம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அரட்டை அடிச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த் நல்லாவே இருந்திருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருந்திருப்பீங்க. அந்த வருஷன்ல நீங்க எப்படி பீக் எனர்ஜியில இருப்பீங்க, எந்த மாதிரியான ஒரு ஹெல்த் நீங்க ரிசீவ் பண்ணியிருப்பீங்கிறத உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. அடுத்தது வந்து டீனேஜ் எடுத்துக்கோங்க. டீனேஜ் வந்து அந்த அடலசன் ஸ்டேஜ். அப்ப நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? அப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்க, நல்ல ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருந்திருக்கும், நல்ல எனர்ஜியோட இருந்திருப்பீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, நல்ல ஜாலியா வெளியில எல்லாம் போயிருப்பீங்க. அப்போ உங்களுடைய தாட் பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பீரியட். ஸோ அதையும் நீங்க மைண்ட்ல வந்து கொண்டு வந்து அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஹெல்த்துக்கு வந்து நீங்க வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் வரீங்க, இந்த காலேஜ் முடிச்ச பிறகு அடல்ட்டா ஆகுறீங்க, அப்போ ஒரு ஹெல்த் இருக்கும். அப்பவுமே உங்களுக்கு வந்து டீனேஜ்ல இருந்தாலும் இல்லைனா கூட பட் அந்த ஹெல்த்துமே உங்களுக்கு நல்லா தான் இருந்திருக்கும். காலேஜ் அப்பவுமே நீங்க பிரிஸ்கா நல்லா இருந்திருப்பீங்க, ரொம்ப மெச்சூர்டா இருந்திருப்பீங்க. ஸோ எல்லாம் பார்த்து பார்த்து உங்களை நீங்க நல்லா கேர் எடுத்து பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ரிசீவ் பண்ணியிருக்கீங்கல்ல உங்க அடல்ட்ஹுட்ல. ஸோ அதுக்கு நீங்க வந்து நன்றி உணர்வு செலுத்தணும். தேங்க்யூ அப்படின்னு இது எல்லாத்தையும் நீங்க வந்து அப்படியே லைஃப்ல இருந்து கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போய் அப்படியே இமேஜின் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அதை விஷுவலைஸ் பண்ணி நீங்க சொல்லணும். அடுத்தது ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ரெசென்ட்ல இருக்கிற உங்களுடைய ஹெல்த். ப்ரெசென்ட்ல நம்ம வந்து எவ்ரிடே அந்த நம்ம ரிசீவ் பண்ணிட்டே தான் இருக்கோம். இப்போ என்னால் இங்கே வந்து ஒரு கிளாஸ் எடுக்க முடியுது, வீட்டில் டெய்லி வேலை செய்ய முடியுது, நான் வெளியில எல்லாம் போயிட்டு வர முடியுது, அப்படிங்கும்போது டிராவல் பண்ண முடியுதுங்கும்போது இது எல்லாமே நான் வந்து கரண்டா ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிற ஹெல்த் தான். ஸோ இந்த ஹெல்த்துக்கு வந்து நீங்க தேங்க்யூ சொல்லணும். இது எப்படின்னா உங்களுடைய உடல்ல வந்து ஒரு 5 பாகங்கள் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அதாவது இப்போ நம்ம உடம்புக்குள்ள நிறைய சிஸ்டம் இருக்குல்ல, டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்கெல்லாம் நீங்க வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்றது. இல்லை 5 பார்ட்ஸ் எடுத்துட்டா கூட நம்மளுடைய கிட்னி, லிவரு, பிரெயின், ஹார்ட்டு, இந்த மாதிரி ஸ்டொமக், இந்த 5 பாகமுமே நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு, நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து தேங்க்யூ சொல்றது. ஸோ இப்படி நீங்க இந்த இதை சொல்ற முடியுமா, கரண்டா நீங்க வந்து நல்ல ஹெல்த்தை வந்து நீங்க ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க, யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நீங்க ரிசீவ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம்.
ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே சொன்ன மாதிரி சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்ம உடலை இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். உடல் வந்து ஒரு 10 நாள் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஓ நல்லா இருக்குன்னு அப்படியே விடக்கூடாது. அந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயசு ஆக ஆக இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஆக்சுவலாக அதுதான் நம்ம வந்து ஐயோ வயசாயிடுச்சு இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ வயசாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு எனர்ஜியாகவும் இருக்கணுமா ஆரோக்கியமாகவும் இருக்கணுமா அதுதான் கரெக்டான வே ஆஃப் லிவிங்கா. இதை வந்து இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் சில பேர் கண்டிப்பாக நல்லாவே ஃபாலோ பண்ணுறாங்க. நல்ல டயட்டு அதெல்லாமே ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே கிராட்டிடியூட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடில் ஸ்டேட், அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு முட்டி வலி பயங்கரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முட்டி வலி இருக்குன்னா அது இல்லாம இப்போ அது இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ஒரு 1/2 அன் அவர் தான் நடக்க முடியுது அப்படிங்கும்போது இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பீங்க, உங்க உடம்பு எப்படி இருக்கணும்ட்டு நீங்க ஒரு எதிர்பார்ப்பீங்கல்ல. அதாவது எனக்கு கால்லாம் சூப்பரா இருக்கணும், நான் ஃபாஸ்டா நடக்கணும், நல்லா உட்காந்து எந்திரிக்கணும், அதே மாதிரி 1 ஹவருக்கு மேலேயே எனக்கு நடக்க முடியணும், ஸ்டேர்ஸ் ஏறணும் இறங்கணும், இதெல்லாமே என்னால பண்ண முடியணும் அப்படிங்கறத உங்களுடைய ஐடியல் ஸ்டேட். இப்படிதான் உங்களுக்கு உங்க உடம்பு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. அதுதான் அந்த ஐடியல் ஸ்டேட். அந்த விஷயம் வந்து ஆல்ரெடி நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி உங்க உடம்பு நல்லா தான் இருக்கு, நீங்க நல்லா நடக்கிறீங்க, உட்கார்றீங்க, எந்திரிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்து அதுக்கு அந்த ஐடியல் ஸ்டேட்டுக்கு நீங்க ஆல்ரெடி ரிசீவ் பண்ண மாதிரி நினைச்சிட்டு நீங்க வந்து தேங்க்யூ அப்படிங்கிறது சொல்லணும். அண்ட் இன்னொன்று உங்க உடம்புல வந்து ஏதாவது ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோய் சம்பந்தமா அந்த ரிசர்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா. பயங்கரமா ஐயோ இந்த நோய் நமக்கு வந்திருக்கா, ஸோ இது என்ன மாதிரி மோசமான எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் என்ன, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு எல்லா ஸ்டேஜையும் போட்டு நம்ம சர்ச் பண்றது, கூகுள் எல்லாத்துலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, மற்றவங்க கிட்ட போய் அதை பத்தி கேட்கறது, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அதெல்லாம் போட்டு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா. அதை பத்தி பேசுவோம் யோசிப்போம் அதெல்லாம் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம பண்றதுனால என்ன ஆகும்னா உங்க நோய் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே போகணும். ஆக்சுவலா லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்ன பண்ணும், அது இன்னும் வர்சன் பண்ணும். ஸோ அதனால நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட்டான வழி என்னவோ அதை தான் பண்ணணும். அதாவது உங்களுக்குள்ள ஆல்ரெடி நோய் இருக்குன்னா அப்போ அதுக்கான ஆப்போசிட் என்ன, நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படிங்கறத தான் நீங்க உங்க மனசுல கொண்டு வரணும். நீங்க ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா உங்க உணர்வு நிலை எப்படி இருக்கும், ஹாப்பியா தான் இருக்கும், நல்ல ஒரு குட் ஃபீலிங்ல தான் இருப்பீங்க. ஸோ அந்த ஃபீலிங்கை அப்படியே நீங்க தக்க வச்சுக்கணும் உங்களுக்குள்ள. ஸோ அதாவது அந்த விஷயத்த வந்து இக்னோர் பண்றது அப்படின்னு கிடையாது. உங்களுடைய எண்ணத்தை வந்து நீங்க மாத்துறீங்க. நீங்க பேசுற விதத்தை நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், எப்ப பார்த்தாலும் அந்த உடம்பு பத்தி அந்த கஷ்டத்தை பத்தியே நம்ம பேசினா அதை தானே நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா என்ன செய்யணும்னா நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க எண்ணமும் வச்சுக்கணும். நல்ல விஷயத்தை தான் நீங்க வந்து பேசணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆரோக்கியமா இருக்கிறது எப்படி, அந்த நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அதெல்லாம் நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணி, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து கிட்னி ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிட்னி ஆரோக்கியமா இருந்தா அது என்ன ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணும், கரெக்டா ஃபில்டர் பண்ணும் இல்லையா, அந்த எக்ஸ்கிரீஷன் எல்லாம் கரெக்டா நடக்குது. ஸோ அது அந்த மாதிரி அவங்க விசுவலைஸ் பண்ணிக்கணும். ஸோ என்னோட கிட்னி நல்லா தான் வந்து இயங்கிட்டு இருக்கு, நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கண்ணில் ஏதாவது இஷ்யூ இருந்தா கூட என் கண்ணோட ஐசைட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை ரிசீவ் பண்றதை நினைச்சு நம்ம கிராட்டிடியூட் செலுத்துறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உடம்புல ஏதாவது சிக்னஸ் இருந்தா கூட நீங்க வந்து அந்த சிக்னஸ் மேலேயே ஃபுல்லா ஃபோக்கஸ் வைக்காம அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறது, அதுதான் வந்து நீங்க உங்க ஹெல்த்துக்கான கிராட்டிடியூடு. இந்த மாதிரி நீங்க செய்யறது மூலியமா உங்க ஹெல்த் வந்து அதாவது அந்த ஆரோக்கியத்தை நீங்க கண்டினியூஸா கண்டினியூஸா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நீங்க திரும்ப திரும்ப எப்பெல்லாம் உங்களுக்கு உடல்ல ஒரு வலி வருதோ இல்ல ஒரு ஒரு டெம்பரரி சிக்னஸ் கூட, ஒரு ஃபீவரோ அது வந்தா, ஒரு இருமலோ வந்தா கூட அதுக்கு கூட நீங்க வந்து இந்த கிராட்டிடியூட உடனே நம்ம வந்து சொல்லி சொல்லி நம்ம அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஈவன் நீங்க வந்து வெயிட் லாஸ் கூட, சில பேர் வந்து ரொம்ப ஒபிஸா இருப்பாங்க, வெயிட் லாஸ் பண்றது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதுக்கு கூட நீங்க என்ன பண்ணலாம்னா என்ன அளவுக்கு உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகணும், உங்க அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், நீங்க என்ன எவ்வளோ ஒரு 10 kgs ரெடியூஸ் ஆனா நீங்க எப்படி உங்களுக்கு எப்படி இருப்பீங்களோ அதை நீங்க விஷுவலைஸ் பண்ணி அதை ஆல்ரெடி நீங்க அப்படிதான் இருக்கீங்க அப்படிங்கிறத நினைச்சு அதுக்கு வந்து நீங்க தேங்க்யூ அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ இதுதான் வந்து அவங்க ஹெல்த்துக்கான ப்ராக்டிஸாக சொல்றாங்க. அதே சமயம் எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தமா ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்துச்சுனாவே
உடனே டக்குன்னு நீங்க என்ன பண்ணணும், பாசிட்டிவ் ஃபீலிங்க்கு மாறிடணும். இம்மிடியட்டா நீங்க வந்து உங்க ஹெல்த் சம்பந்தமா பாசிட்டிவா தான் நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து உடம்புக்கு நல்ல உணவு, எக்ஸசைஸ் இதெல்லாம் விட ரொம்ப எஃபெக்டிவான வே என்னன்னா ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றது இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நீங்க பண்ணும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்ல விஷயங்கள் தான் செய்ய ஆரம்பிப்பீங்க. டைமுக்கு படிப்பீங்க, எந்திரிப்பீங்க, நல்ல உணவு தான் சாப்பிடுவீங்க. ஏன்னா நம்ம எண்ணங்கள் மாறுதில்ல. ஸோ நம்ம வந்து பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வர வர நமக்கு வந்து பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸும் இருக்க தான் செய்யும். ஸோ அது இருந்தாவே நமக்கு வந்து ஆரோக்கியமாகவும் நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ இது எப்படியுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே. இந்த ப்ராக்டிஸ் என்னன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு அந்த 10 பாயிண்ட்ஸு நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம வந்து கிராட்டிடியூடோட இருக்கிற அந்த 10 பாயிண்ட் எழுதுங்க. அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த 3 விதமான இந்த சைல்ட்ஹுட்டு, அதுக்கப்புறம் அந்த டீனேஜ் இந்த பருவங்களில் நீங்கள் என்ன மாதிரி ஆரோக்கியங்களை ரிசீவ் பண்ணீங்க அதுக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லிட்டே வாங்க. அதே மாதிரி உங்கள் பாடியில் வந்து ஒரு 5 பார்ட்ஸ் எடுத்து அதுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறது. அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக ஏதாவது ஒரு உடம்புல வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, ஐயோ எனக்கு இந்த வயிறு வலி இப்போ என்ன ட்ரபிள் பண்ணுது, ஏதாவது ஒன்று ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துதுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான கிராட்டிடியூட் என்னன்னா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா அந்த ஐடியல் ஸ்டேட். வயிறு வலின்னா இப்போ அந்த வயிறு வலி இல்லாம அந்த வயிறு நல்லா ஆரோக்கியமா நல்ல டைஜஷன் இருக்கு, நல்லா என்னோட வயிறு வந்து அதோட ஃபங்க்ஷன் நல்லா செய்யுது அப்படிங்கிறத நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தான் இருக்குங்கிறத ரிசீவ் பண்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படிங்கறது சொல்றது. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம படுக்க போகும்போது அந்த கூழாங்கல்ல கையில வச்சுட்டு அந்த டேல நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி உணர்வு செலுத்துறது. ஸோ இதுதான் இந்த ஹெல்த்துக்கான கிராட்டிடியூட், ரிலேஷன்ஷிப்புக்கான கிராட்டிடியூடு. ஸோ இந்த 2 கிராட்டிடியூடுமே நமக்கு வந்து லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹெல்த் போச்சுன்னா எல்லாமே போச்சு. நம்ம ஆன்மாவே வந்து இந்த ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் தான். இந்த உடல் வந்து செயலிழந்து போயிடுச்சு, ஹார்ட் நின்றுச்சுன்னா முடிஞ்சது, நம்ம ஆத்மாவும் நம்மள உடம்ப விட்டு போயிடும். அதனால ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.